இந்த கதையை நீங்க முழுசா கேட்ட பிறகு நிம்மதியை உங்களால ஃபீல் பண்ணாம இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த உலகத்தையே வேற மாதிரி பார்க்க ஆரம்பிப்பீங்க. ராஜன்றவர் ஒரு ஆக்சிடென்ட் இறந்துடுறாரு. அவர் இறந்த உடனே சுத்தி இருட்டா இருக்கிற ஒரு இடத்துல எதிர்க்க பாத்தீங்கன்னா ஒரு உருவம் உட்காந்துட்டு இருக்கு. ராஜ் அந்த உருவத்தை பார்த்து, நான் இப்ப இறந்துட்டேன், நான் இப்ப சொர்க்கத்துக்கு போகணுமா நரகத்துக்கு போகணுமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அந்த உருவம் ராஜை பார்த்துட்டு, நீ சொர்க்கத்துக்கும் போத்தாவில்லை நரகத்துக்கும் போத்தாவில்ல, நீ திருப்பி மறுபிறவி அடைஞ்சு மனிதாவே வாழ போற அப்படின்றாரு. ராஜ் பாத்தீங்கன்னா இதுதான் திருப்பி நடக்குமா, இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா, இதுக்கு என்னதான் அர்த்தம் அப்படின்னு கேட்கும் போது அந்த உருவம் பாத்தீங்கன்னா, நீ பல லட்சம் எக்ஸ்பீரியன்ஸ் அடைஞ்சு மெச்சூர் ஆகிறதுக்காக தான் உலகமே இருந்தது, அதுக்கு தான் இது எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்றேன். நானா மனிதர்கள் எல்லாருமே தானே சொல்றீங்க அப்படின்னு ராஜ் சொல்றது. அந்த உருவம் பாத்தீங்கன்னா, மனிதர்கள் எல்லாருமே ஒரு விஷயமே கிடையாது. அதாவது இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே நீ தான் வேற வேற பரிமாணத்துல வேற ரீஇன்கார்னேஷன்ல இருக்கிற. அதாவது இந்த உலகத்திலேயே ரொம்ப பணக்காரனான எலான் மஸ்க் நீதான், இந்த உலகத்திலேயே ரொம்ப ஏழையா இருக்கிற ஒரு மனிதனும் நீ தான். இப்ப நீ ஒருத்தரை போய் துன்பப்படுத்துற, கஷ்டப்படுத்துற, இல்ல அவரை பார்த்து பொறாமப்படுற, ஒரு கருப்பா இருக்கிறான் அவன் கீழே ஆளு மேல ஆளுன்னு பண்ணனா அது நீ உனக்கே தான் பண்ணிக்கிற. அதே மாதிரி நீ ஒருத்தர் போய் ஹெல்ப் பண்ற, அன்பா இருக்கிற, பாசமா இருக்கிறனா அதுவும் நீ உனக்கே தான் பண்ணிக்கிற. ராஜ் அப்போ இதுல என்னதான் முடிவு, கடைசியில என்ன ஆகும் அப்படின்னு கேட்கும் போது அந்த உருவம் பாத்தீங்கன்னா ராஜை பார்த்துட்டு, என்னோட ஒரு துளிதான் நீ மெச்சூர் ஆகி நீ நான் ஆயிடுவேன், அதாவது நீ தான் நான் தான் நீ அப்படின்னு சொல்றாரு. தெய்வம் வாழ்வது எங்கே, தவறுகளை உணரும் மனிதன் நெஞ்சில்